இன்னைக்கு நம்ம 6th டேர்ம் 1 ஹிஸ்ட்ரியில் இருக்க டூ யூ நோ கண்டென்ட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நமக்கு ஒரு டைம் லைன் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டைம் லைன் பேஸ் பண்ணி தான் ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கணும். இதில் இந்த பிசி அப்படிங்கிறது பிஃபோர் கிறிஸ்ட பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் பிஃபோர் காமனரா பிசின்னு சொல்லுவோம்ல, பிஃபோர் காமனரா அப்படிங்கிறது தான் பிசிஇ. ஏடி எல்லா இடத்துலையும் ஏடி படிச்சிருப்போம். அன்னோ டொமினி அப்படிங்கிறது ஏடி. ஹிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னாலே டைம் லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் படிக்கணும். ஸோ டைம் லைன்னா என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஹிஸ்ட்ரினா என்ன? ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்மளோட பாஸ்ட் ஈவெண்ட்டை குரோனாலஜிக்கல் ஆர்டரில் படிக்கிறது. இவங்களுக்கு அடுத்து இவங்க வந்தாங்க, இவங்களுக்கு அடுத்து இவங்கன்னு சொல்லிட்டு லைனாக அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் பாஸ்ட்டை பற்றி படிக்கிறது தான் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஹிஸ்ட்ரி. நமக்கு இந்த வார்த்தை ஹிஸ்ட்ரிங்கிற வார்த்தையை நமக்கு எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, இது ஒரு கிரீக் வேர்ட். ஹிஸ்டோரியா அப்படிங்கிறது இதோட ஹிஸ்டோரியா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து நமக்கு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது மருவி வந்திருக்கு. இது ஒரு கிரீக் வேர்ட். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா லேர்னிங் பை இன்கொயரி. ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னு என்கொயரி பண்ணி படித்து தெரிஞ்சுக்கிறது. பிளாங்காக அப்படியே கற்றுக்காம இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இன்கொயரி பண்ணி லேர்ன் பண்ணுறது தான் ஹிஸ்டோரியா. ஹிஸ்டோரியாங்கிற கிரீக் வேர்ட்லேருந்து ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு நுமிஸ்மேட்டிக்ஸ். நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது காயின்ஸை பற்றி படிக்கிறது. காயின்ஸ் இருக்குல்ல, இது நுமிஸ்மேட்டிக்னா தமிழில் நாணயவியல். அதை பார்த்தா தெரிஞ்சிடும், நாணயம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ நுமிஸ்மேட்டிக்னா நாணயவியல், காயின்ஸ் பற்றி படிக்கிறது. எபிகிராஃபி அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகள் பற்றி படிக்கிறது பேர் தான் எபிகிராஃபி அப்படிங்கிறது. ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, இது உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. வாட் ஆர் ஆல் காயின்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ்னா என்ன, லிட்ரேச்சர்னா என்ன, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு லெசன் படிக்கும்போது இது கவர் ஆயிரும். வேணா ஒரு ஜிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து எம்பரர் அசோகா பற்றி கொடுத்துருக்காங்க. எம்பரர் அசோகா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ரூலர், நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வாழ்ந்திருக்காரு. இவரை பற்றி நமக்கு நிறையா படிக்கணும் அப்படின்னா இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூலர். இவர் தான் புத்திசமை வந்து மோஸ்ட் ஆஃப் த இந்தியாவில் ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பார். இந்தியா மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்ரீலங்காலையும் இவர் தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பார். டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா, நான் இந்தியான்னு சொல்லிட்டணும், ஏஷியாலேயே டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இடத்துல இவர் புத்திசமை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ சைனா போன்ற நாடுகளில் புத்திசம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அசோகாவாக இருக்கார். இவர் வந்து எப்படி இந்த புத்த மதத்துக்கு மாறியிருக்காரு அப்படின்னா, இவரோட கடைசி போரான கலிங்கா வார். கலிங்கா அப்படிங்கிறது தான் அசோகா போரிட்ட கடைசி போர். இதில் நிறையா பேர் உயிரிழந்திருப்பாங்க. அந்த உயிரிழந்த நிறையா மனிதர்களை பார்த்து அவர் மனம் மாறி இனிமேல் வந்து இந்த போர்லாம் வேண்டாம், நான் ஒரு அமைதியான வாழ்க்கையை தேடி போகிறேன் அப்படின்னு பீஸ் அண்ட் தர்மா அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் அவரோட லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டு துறவரம் மாதிரி போயிட்டு அமைதியாக வந்து இருப்பார். இதில் இன்னொன்று நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறது, நமக்கு இப்போது நம்ம நேஷ்னல் ஃப்ளாகில் இருக்கிற அசோகா சக்கரா இருக்குல்ல, இதில் மொத்தம் 24 ஸ்போக்ஸ் இருக்குது. இது அசோகா பீரியடில் அவர் கொண்டு வந்தது. அப்புறம் சார்நாத் பில்லர் ஆஃப் அசோகா, இந்த சிங்கம் இருக்குல்ல, இந்த சிங்கம் பேர் சார்நாத் பில்லர். இதை கொடுத்ததும் நமக்கு அசோகா தான். இது நமக்கு நேஷ்னல் எம்பளமாக இருக்குது. நம்ம நேஷ்னல் ஃப்ளாகில் இருக்க அசோகா சக்ரா மொத்தமாக 24 ஸ்போக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சார்நாத் பில்லர் வந்து அசோகா கொடுத்தது தான். இது நமக்கு வந்து நேஷ்னல் எம்பளமாக இருக்கும் நமக்கு. அண்ட் அசோகா பீரியடில் இவர் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ், அனிமல்ஸுக்கான ஹாஸ்பிட்டல் வந்து கட்டியிருப்பார். அப்போ வெட்டினேரியன் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா கட்டினது யார்? அசோகா. Even though Emperor Ashoka was great, his greatness about unknown is 19th century. இவர் ரொம்ப ரொம்ப கிரேட்டான ஒரு எம்பரராக இருந்தாலும் 19th century வரைக்கும் இவரை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும். இவரோட மெட்டீரியல் எவிடன்ஸ் வந்து மொத்தமாக 3 பேருக்கு வந்து கிடச்சிருக்கும். ஒன்று வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப் அண்ட் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவங்க 3 பேருக்கும் இவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சி, இப்பேற்பட்ட மன்னர் இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லி இவரோட கிரேட்னஸை பற்றி புக்காக வந்து எழுதியிருப்பாங்க. அந்த புக்கு பேர் தான் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். இந்தியாவுக்கு தேவையான துளைந்து போன ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியான தேடல் அப்படிங்கிற இந்த புக்கை வந்து சார்லஸ் ஏலன் அப்படிங்கிறவர் ரிலீஸ் பண்ணியிருப்பார். இந்த புக்கை வச்சு தான் அசோகான ஒரு மன்னர் இருந்திருக்காரு, அவர் இவ்வளோ கிரேட்டாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறையா ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அசோகா வந்து அவரோட பீரியடில் ரொம்ப க்ளோரியஸாக, ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து நமக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இவர் பீரியடில் நிறையா ராக்ஸ், இவரை பற்றின நிறையா ராக்ஸ், இவர் எப்பேற்பட்ட மன்னர்னு சொல்லிட்டு இவர் விட்டுட்டு போன நிறையா பாறையோட அந்த இது இருக்குல்ல, பாறைகளை வந்து எவிடன்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ராக் எடிக்டை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம். இவர் வந்து சாஞ்சி ஸ்தூபா, சார்நாத் பில்லர், இவரோட சாஞ்சி ஸ்தூபா, இவர் காலங்களில் இருந்த ராக்ஸு, சார்நாத் பில்லர் வச்சு தான் இவர் யார் அப்படிங்கிறத உலகம் வந்து தெரிஞ்சுக்குது.
நமக்கு சிலபஸில் அசோகா பற்றி இல்லையா மேம் இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னா, இந்த டப்பாலேருந்து இந்த பாக்ஸ்லேருந்து, இந்த கேஸ் ஸ்டடி பாக்ஸ்லேருந்து நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அசோகா சிலபஸில் டேரெக்டாக கொடுக்கல அப்படின்னாலுமே நமக்கு இண்டஸ்லேருந்து நெக்ஸ்ட் குப்தாஸ் வரைக்கும் நடுவில் ஒரு ஹைஃபன் போட்டிருக்காங்கல்ல, அந்த ஹைஃபனுக்குள்ளே நமக்கு எல்லாமே கவர் ஆயிரும். மௌரியா, சதவாகனா, அதுக்குள்ளே நம்ம அசோகாவை படிப்போம். ஸோ டூ யூ நோவில் கேஸ் ஸ்டடியில் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்க நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும். இதான் அந்த சாஞ்சி ஸ்தூப்பா. நம்ம அசோகா வந்து வெட்டிட்டு போனால் சாஞ்சி ஸ்தூப்பா இதுதான். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெசன்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு இவ்வளோ தான் இருக்குது. 6th ஹிஸ்ட்ரி யூனிட் 2 ஹியூமன் எவல்யூஷன் டூ யூ நோ ஃபேக்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு The story of human evolution can be scientifically studied with the help of archaeology and anthropology. ஹியூமன் எவல்யூஷன் பற்றின கதையை நம்ம படிக்கணும் அப்படின்னா சயின்டிஃபிக்கலி அதை படிக்க 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஆர்கியாலஜி, தொல்லியல் ஆராய்ச்சி தான் ஆர்கியாலஜி. ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது மானுடவியல். அப்போ நமக்கு ஹியூமன் எவல்யூஷன் பற்றி படிக்கணும், கதை தெரிஞ்சுக்கணும், யாருக்கு அடுத்து யார் வந்தாங்க, எப்படி ஹியூமன் இவால்வ் ஆனாங்கங்கிற கதையை சயின்டிஃபிக்கலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஆர்கியாலஜி, இன்னொன்று ஆந்த்ரோபாலஜி. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்கியாலஜி அப்படின்னா என்னன்னு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. Archaeology is a study of prehistoric humans remained material. நமக்கு முன்னாடி வாழ்ந்த ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ், அந்த மக்கள் பயன்படுத்தின பொருள்கள் எல்லாத்தையுமே வச்சு இவங்க இப்படி தான் வாழ்ந்திருக்காங்க, இவங்க நாகரிகம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்கியாலஜி. மண்ணுக்கடியில் புதைந்திருக்கிற அந்த பொருளை தோண்டி எடுத்து கண்டுபிடிப்பாங்க. அப்போ எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் ரிமைன்ஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடி. ஆர்கியாலஜி பற்றி படிக்கணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது அந்த ஹியூமன்ஸ் வந்து என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத மெயின் சோர்ஸாக வச்சு படிக்கணும். சிம்பிளாக ஆர்கியாலஜினா என்னன்னா, ஒரு இடத்துல ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி அங்கே ஒரு டீமாக நிறையா பேரை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு சேர்பர்சனாக ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்த தோண்டி எக்ஸ்கவேட் பண்ணி என்னென்ன பொருள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு அவங்க ட்ரேட் எப்படி பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்க கீழடி அப்படிங்கிற இடத்துல நமக்கு அகழ்வாராய்ச்சி நடத்துகிறாங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. பெரும்பாலான மக்களுக்கு இது தெரியும் அப்படிங்கிறனால தான் நான் எக்ஸாம்பிளாக கீழடி எடுத்து சொல்கிறேன். கீழடி அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்கவேட்டட் சைட். ஆர்கியாலஜிக்கல் வந்து அங்கே எக்ஸ்கவேட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இது பிடிஎஃப்ல கொஞ்சம் கிளியராக இல்லை, அதனால் நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது 3 தான். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரேலோபித்தேகஸ் அப்படிங்கிற ப்ரீ ஹியூமன் தான் இருந்திருப்பாங்க. அவங்கள தொடர்ந்து ஹோமோ ஹேபிலஸ் அப்படிங்கிறவங்க வந்திருப்பாங்க. ஜூம் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஹோமோ ஹேபிலஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு அடுத்து வந்திருக்காங்க. இந்த ஹோமோ ஹேபிலஸ் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு டூல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன கல்லுகளான பொருள்கள் போயிட்டு ஏதாவது பயன்படுத்துறதுக்கு, ஏதாவது ஒரு பொருளை வந்து கட் பண்ணுறதுக்காக டூல் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதான் ஹோமோ ஹேபிலஸ். அவங்கள தொடர்ந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தவங்க ஹோமோ சாப்பியன்ஸ். இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஹண்டிங் அண்ட் கேதரிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து வந்த ஹியூமன் வந்து நமக்கு ஃபயரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து அக்ரிகல்ச்சரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து வந்திருப்பாங்க. இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரீ ஹியூமன்ஸ் பற்றி 3 பேர் தான். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்ட்ரேலோபித்தேகஸ், 2வது ஹோமோ ஹேபிலஸ், 3வது ஹோமோ சாப்பியன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல். இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. மானுடவியல் அப்படின்னாலே ஹியூமன்ஸை பற்றி படிக்கிறது, அவங்க எப்படி எவல்யூட் ஆனாங்க, எப்படி அவங்களோட எவல்யூஷனரி ப்ராசஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது. இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது ஒரு கிரீக் வேர்ட். என்ன மீனிங் அப்படின்னா, ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா மேன் அர்த்தம், ஆர் ஹியூமன். லோகோஸ் அப்படின்னா தாட் ஆர் ரீசன். ஒரு ஹியூமன் இருக்காங்கன்னா அவங்க தாட் எப்படி இருக்கும், அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது. Anthropologists attempt by investigating the whole range of human development and behavior. இதில் என்ன படிப்பாங்கன்னா, ஒரு ஹியூமன் இருக்காங்க, அவங்க பிஹேவியர் எப்படி இருந்துச்சு, அவங்க டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அவங்க கல்ச்சர், அவங்க சோஷியல் ஃபினாமினா. ஒரு ஹியூமன் இருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அவங்க பிஹேவியர் என்ன, அவங்க கல்ச்சர் என்ன, அவங்க எப்படி டெவலப் ஆனாங்க, சோஷியலாக சொசைட்டியோட எப்படி அவங்க மிங்கிள் ஆகி இருக்காங்கன்னு என்டையராக ஒரு ஹியூமன் பற்றி படிக்கிறது தான் ஆந்த்ரோபாலஜி. நெக்ஸ்ட்டு ஒரு டூ யூ நோ கண்டென்ட் இருக்குது பாருங்கள். பீப்புள் அண்ட் தேர் ஹேபிடேட். ஆஸ்ட்ரேலோபித்தேகஸ் தான் ஃபஸ்ட்டு ஹியூமன் அப்படின்னு அந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் நம்ம பார்த்தோம். அவங்க ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஹோமோ ஹேபிலஸுங்கிறவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்காங்க. ஹோமோ எரெக்டஸ் வந்து ஆஃப்ரிக்காலையும் ஏஷியாலையும் இருந்திருக்காங்க. நியர்ந்தர்தால்ங்கிறவங்க யுரேஷியானா யூரோப் அண்ட் ஏஷியாவில் நியர்ந்தர்தால்ங்கிறவங்க இருந்திருக்காங்க.
குரோ மேக்னாட்ஸுங்கிறவங்க ஃப்ரான்ஸில் இருந்திருக்காங்க. பெக்கிங் வந்து சைனா, ஹோமோ ஹேபிலஸ் ஆஃப்ரிக்கா, ஹெய்டல்பர்க் லண்டன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாக்ஸ் கண்டென்ட். ப்ரீவியஸ் இயரில் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. 2-3 டைம் ரீட் பண்ணுறது மூலிமா ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் மேக்ஸிமம் நம்ம ஆஃப்ரிக்காலையும் ஏஷியாலையும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இதில் நம்ம ஃபீல் ஆகுறது லண்டனில் இருந்திருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். லண்டனில், ஃப்ரான்ஸில் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ தனியாக படிக்கும்போது வந்து ஈஸியாக நமக்கு மெமரி ஆகிடும். அடுத்தது க்ரோ மேக்னான்ஸ். இந்த ஃப்ரான்ஸில் இருக்க க்ரோ மேக்னான்ஸ் பற்றி ஒரு சின்ன பிட் இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. க்ரோ மேக்னான்ஸ் அப்படிங்கிறவங்க கேவ்ஸில் வாழ்கிறவங்க, குகைகளில் வாழ்கிறவங்க. லாகாஸ் கேவ் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸில் இருந்திருக்கு. லாஸ்காஸ் கேஸ் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸில் இருந்திருக்கு. இங்கே க்ரோ மேக்னான்ஸ் வாழ்ந்திருக்காங்க. அப்போ இவங்க வாழ்ந்ததுக்கான தடயம் நமக்கு லாஸ்காஸ் அப்படிங்கிற கேவ்ஸில் கிடச்சிருக்கு. அந்த காலத்திலேயே, ஏன்னா ப்ரீ ஹியூமன்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம், இவங்க வந்து இறந்தவங்களை புதைச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறந்தவங்களை வந்து அப்படியே விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போனவங்க இருக்காங்க. அதே மாதிரி இறந்த உடலை வந்து யாருமே இல்லாத இடத்துல கொண்டு போய் போட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது, அந்த இறுதி சடங்கு ஊர்வலம் பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த இறந்த உடலுக்கு ஒரு மரியாதையுமே செய்யாமல் அப்படியே போயிடுவாங்க. அப்படி பார்த்தா இந்த க்ரோ மேக்னான்ஸ் அப்படிங்கிறவங்க ஃப்ரான்ஸில் வாழ்ந்துருக்காங்கள, லாஸ்காஸ் கேவ்ஸில். இவங்க வந்து இறந்து போனவங்கள புதைச்சிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே மேலே வந்து பார்த்தோம்ல நம்ம ஒரு பாக்ஸ் இன்ஃபோவில், அதில் எங்கெங்கே பார்த்தோம், எந்தெந்த கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படிங்கிறத மேப்பில் எங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ட் ஆஃப் ஃப்ளேக்கிங். ஃப்ளேக்கிங்கிறது வந்து அந்த கல்லை சிக்கிமுக்கி கல்லை வச்சு நெருப்பு பற்ற வைக்கிறது தான் ஆர்ட் ஆஃப் ஃப்ளேக்கிங் அப்படிங்கிறது. கீப்பிங் அ ஸ்டோன் இன் அ பாட்டம், சும்மா ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கலாம். கீப்பிங் அ ஸ்டோன் இன் அ பாட்டம் அண்ட் ஷார்ப்பனிங் இட் வித் அனதர் ஸ்டோன். ஒரு கல்லை வச்சு இன்னொரு கல்லை நல்லா ஷார்ப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று நல்லா ஷார்ப்பாக வந்து மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து ஃபயர் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து இவங்க ஹேமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேமர்னா கோடாலியாகவும் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஈஸியாக கட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து இது ஷார்ப்பாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஈவன் டுடே, இன்னைக்கும் கூட வில்லேஜ் ஆஃப் நீல்கிரிஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு பீப்புள் ஹாவ் த ஹேபிடேட் ஆஃப் மேக்கிங் ஃபயர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க நீல்கிரிஸில் அங்கே வாழ்கிற மக்கள் வந்து நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸ் பயன்படுத்தாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சிக்கிமுக்கி கல்லை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கும் கூட பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெசனில் ஒரு சின்ன சின்ன ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட் பற்றி தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஒரு இடம் படிக்கிறோம் அப்படின்னா அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சிலபஸில் யூனிட் 8 தனியாக ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பிக்காக நமக்கு இது தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டண்ட்டு. கீழ்வாழை அப்படிங்கிறது விழுப்புரத்தில் இருக்குது. அப்போ கீழ்வாழை எங்கே இருக்குது, விழுப்புரத்தில் இருக்குது. உசிலம்பட்டிங்கிறது மதுரை உசிலம்பட்டி பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து குமுதிப்பத்தி அப்படிங்கிறது கோயம்புத்தூர். அடுத்து கோயம்புத்தூரில் மாவடைப்பு அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் இருக்குது. நீல்கிரிஸில் வந்து பொரிவாரை கேவ், கரிகையூரில் இருக்க பொரிவாரை கேவ் அப்படிங்கிறது நீல்கிரிஸில் இருக்குது. இந்த பிளேசஸ் நம்ம பார்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கீழ்வாலை அப்படிங்கிறது விழுப்புரத்தில் இருக்குது. உசிலம்பட்டிங்கிறது மதுரை, குமுதிப்பத்திங்கிறது கோயம்புத்தூர், மாவடைப்புங்கிறது கோயம்புத்தூர், பொரிவாரை கேவ் அப்படிங்கிறது கரிகையூரில் இருக்குது. கரிகையூரில் இருக்க பொரிவாரை கேவ் அப்படிங்கிறது நமக்கு நீல்கிரிஸில் இருக்குது. இந்த லெசன் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு இவ்வளோதான் கண்டென்ட் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது எல்லாமே. சின்ன சின்ன பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தானே, நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாத்தையுமே கண்டிப்பாக பார்த்துக்கணும். 6th term on history unit 3 Indus civilization. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். சிலபஸில் நமக்கு இந்த நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வர ஒரு வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நம்ம டூ யூ நோ ஃபேக்ட் இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு டைம் லைன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யார், செகண்ட் யார், வேர்ல்டுலேயே சிவிலைசேஷன் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எந்தெந்த பிளேஸில் வந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மேப்பில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. நமக்கு நெக்ஸ்ட் பேஜில் ரொம்ப கிளியராக ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் நம்ம விசிபிளாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு மெசபடோமியன் அப்படிங்கிறது 3500 2000 BCE. இதில் இந்த இயர்லாம் நான் படிக்கணுமான்னு கேட்டால் படிச்சுக்கோங்க. கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். இதில் எல்லாமே படிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், 3500, 3300, 3100, 1700. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஆர்டர் வந்து ஈஸியாக போட்டலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மெசபடோமியன், செகண்டு இண்டஸ் சிவிலைசேஷன், தேர்டு ஈஜிப்டியன், ஃபோர்த்து சைனீஸ். இந்த மெசபடோமியன் அப்படிங்கிறது நமக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி இங்கே எதுவும் கொடுக்கல. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதோட ஆர்டர் மட்டும் இந்த லெசன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
மெசபடோமியன் ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன், செகண்ட் நம்மளோட இண்டஸ் சிவிலைசேஷன், இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் கவர் ஆகிற இண்டஸ் சிவிலைசேஷன் செகண்டு, தேர்டு ஈஜிப்டில் இருக்குது, சைனீஸ் சிவிலைசேஷன் சைனாவில் இருக்குது. ஓகேவா? இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசன் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் நம்ம டூயூனோ மட்டும் தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஏஎஸ்ஐன்னு சொல்லப்படுற ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவில் 1861 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1861 இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 1961 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து 1961 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே நமக்கு ஏஎஸ்ஐ இந்தியாவில் 1861 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட சர்வேயராக இருந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்த கொஷின் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கூட பார்க்கலாம். அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு சர்வேயராக இருந்திருக்காரு. இந்த ஏஎஸ்ஐயோட ஹெட் குவார்ட்டர் இந்தியாவில் நியூ டெல்லியில் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸ். இதில் இருக்க வந்து மொத்தமாகவே 3 கொஷின் தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. எப்போ ஆரம்பித்தாங்க, யார் சர்வேயர், எங்கே ஹெட் குவார்ட்டர், இந்த 3மே திருப்பி இந்த சிவிலைசேஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. புக் இல்லாதவங்க. புக் இருக்குது அப்படின்னா நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் சிட்டி. எதுக்கு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து தொலைஞ்சு போன நகரங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, ஏன் அவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க, என்ன நீட் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அவங்களோட ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறாங்க. அவங்க என்ன பிரிக் யூஸ் பண்ணாங்க, அவங்க என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணாங்க, அவங்க பாட்டரி எல்லாத்தையும் வச்சு அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லிட்ரரி சோர்சஸ், அவங்களோட அந்த எழுதியிருப்பாங்கள லிட்ரரி சோர்சஸ் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட ஃபோட்டோகிராஃபிஸ், ஏரியல் ஃபோட்டோகிராஃபி, இந்த இடத்துல அவங்க இருக்காங்க, இதான் அவங்களோட இடம் அப்படின்னா இதில் அவங்க எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரியான பேட்டர்னில் அவங்க வந்து வாழ்ந்தாங்கன்னு அவங்க டோப்போகிராஃபியை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏரியல் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறாங்க. மேக்னெட்டிக் ஸ்கேனர் மூலயமா கிரவுண்டுக்குள்ளே என்னெல்லாம் பொதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ். ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, என்ன ஆப்சென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ரேடார் ரிமோட் சென்சிங் மெத்தட் மூலிமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன் தொலைஞ்சு போன நகரத்தை இவ்வளோ தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, அப்போ தான் நம்ம மனிதர்கள் முன்னாடி எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, அவங்க அந்த காலத்துலேயே அவங்க சிவிலைசேஷன் எவ்வளோ டெவலப்டாக இருந்திருக்கு, அவங்க எவ்வளோ வெல் நாலேஜபிளாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா அந்தந்த ஏரியாவில் இருக்க மக்களான அவங்களுடைய அந்த பவர், அவங்களுக்கான அந்த மரியாதையே அதிகமாயிரும். உலக மக்கள் வந்து இந்த பிளேஸில் அந்த காலத்துலேயே இப்படிலாம் மக்கள் இருந்திருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மூலிமா எக்கனாமிக்கலி நம்ம ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியாக இருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதில் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் பார்டர்ஸோட சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பற்றி தனித்தனியாக நம்ம வந்து படிக்கும்போது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே வந்து எந்தெந்த பிளேஸ் இந்தியாலையும் பாகிஸ்தான்லேயும் சைமல்டேனியஸாக கவர் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மொஹஞ்சதாரோ இப்போ பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. அம்ரி, கோடிஜி, தோலவீரா, லோத்தலில் சில இடம் வந்து இந்தியாலையும் பாகிஸ்தான்லேயும் இருக்குது. டோலவீரா நமக்கு குஜராத்தில் இருக்குது. குஜராத் இந்தியாவில் டோலவீரா இருக்குது. அண்ட் இங்கே கலிம்பங்கன் இம்பார்ட்டன்ட், ராக்கிஹாரி இம்பார்ட்டன்ட், ஹரப்பா. நான் வந்து அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட்டு. உங்களுக்கு நான் இங்கே அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கிறது இம்பார்ட்டன்ட். ராக்கிகாரி, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அம்ரி, கோடிஜி, தோலவீரா, லோத்தல். மற்றதெல்லாம் வேண்டாமானா வேணும் தான். ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன். லோவர் டவுன், அப்பர் டவுன். ஹரப்பன் அவங்களுடைய பிளான்ட் ஏரியாவை 2ஆக பிரிச்சிருக்காங்க. அப்பர் டவுன் அப்படிங்கிறதுல பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. இந்த ராஜாக்கள், அவங்களுக்கு கீழே அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கவங்கெல்லாம் வந்து அப்பர் டவுனில் இருந்திருக்காங்க. லோயர் டவுனில் சாதாரண மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க குடியிருப்பை தான் 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ அப்பர் டவுனில் நமக்கு சிட்டி இருந்திருக்கு, அது ஹையர் லெவலில் இருந்திருக்கு. அதனால அதுக்கு சிட்டடல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சிட்டடல் அப்படின்னா அப்பர் பிளேஸில், ஹையர் பிளேஸில் அமைஞ்ச வெஸ்டர்ன் சைடில் இருக்க ஒரு சிட்டி தான் சிட்டடல். இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இந்த மொத்த ஏரியாவையும் ரூல் பண்ணுற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இங்கே இருந்திருக்காங்க. அதே மாதிரி அப்பர் டவுனில் நமக்கு கிரேட் பாத், கிரானரிஸ் இருந்திருக்கு. இந்த கிரேட் பாத் அப்படிங்கிறது பெரிய நீச்சல் குளம். இதில் வந்து மக்கள் குளிக்கிறதுக்காக அவங்க அமைச்சிருக்காங்க. கிரேட் பாத் அப்படிங்கிறது இருந்திருக்கு. கிரானரிஸ் இருந்திருக்கு. கிரானரிஸ்னால் தானிய கிடங்குகள் வந்து அப்பர் டவுனில் நமக்கு இருந்திருக்கு. அப்போ லோயர் டவுனில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா, இது ஈஸ்ட் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு. நமக்கு மேப்பில் தெரியும், இது வெஸ்ட், இது ஈஸ்ட். அப்போ நமக்கு ஈஸ்ட் சைடில் தான் ஈஸ்ட் சைடில் தான் வந்து லோவர் டவுன் இருந்திருக்கு. வெஸ்ட் சைடில் அப்பர் டவுன் இருந்திருக்கு. அப்போ ஈஸ்ட் சைடில் ரொம்ப லார்ஜாக இருந்திருக்கு. ஏரியா வைஸ் லோவர் டவுன் பொறுத்த வரைக்கும் இது ஏரியா வைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஏரியாவில் இது பெருசாக இருக்கும். அப்பர் டவுன் வந்து ஏரியாவில் சின்னதாக இருக்கும். ஆனால் மேலே அடுக்கி இருந்திருக்கும்.
புரியுதா உங்களுக்கு? அப்பர் டவுன் வந்து இப்படி இங்கே ஒரு பில்டிங் இருக்குன்னா மேலே மேலே அடுக்குமாடியாக இருந்திருக்கும் அப்பர் டவுன் அப்படிங்கிறது. ஆனால் லோயர் டவுன் வந்து அடுக்குமாடியாக இல்லாமல் ஏரியாவே பெருசாக இப்படி ஏரியாவே பெருசாக இருந்திருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து காமன் பீப்புள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதை ஏன் நான் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, இந்த ஜியாகிரபிக்கல் டோபோகிராஃபியை வச்சு நமக்கு நிறையா இதில் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு டெப்த்தாக படிக்காமையே இந்த இடத்துல இப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான் அவ்வளோ டெப்த்தாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மெஹக்காங்க பிளேஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நியோலித்திக் சைட்டு. நியோலித்திக் அப்படின்னா புதிய கற்காலம். இவங்க வந்து அப்போது பழைய கற்காலம் முடிஞ்சு இடைக்கற்காலம் முடிஞ்சு புதிய கற்காலத்துக்கே வந்துட்டாங்க. அப்போவே எவ்வளோ டெவலப்டாக இருந்திருக்காங்க பாருங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ அட் ப்ரெசென்ட்டில் பாகிஸ்தானில் போலன் பேசின் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. பலூச்சிஸ்தான் சொல்லப்படுற போலன் பேஸுங்கிற பிளேஸில் பாகிஸ்தானில் இந்த மெஹர்கார் அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் சைட் நோன். நமக்கு தெரிஞ்ச இயர்லியஸ்ட் சைட்ஸ்லேயே இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அண்ட் இயர்லியஸ்ட் வெல் டெவலப்டு சைட்டாக வந்து இது இருக்குது. இங்கே நான் ஏன் உங்களுக்கு வெல் டெவலப்டுங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணுறேன்னா, 7000 BC பிஃபோர் காமனர் அப்போவே இங்கே ஃபார்மிங் அண்ட் ஹர்டிங் வந்து இருந்திருக்கு. ஹர்டிங்கிறது கால்நடை மேய்த்தல், ஃபார்மிங்கிறது நமக்கு அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங். இந்த ரெண்டுமே நமக்கு 7000 BCயிலேயே இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இயர்லியஸ்ட் ஃபேமஸ் அண்ட் வெல் டெவலப்டு ஒரு சிட்டியாக இது வந்து மெஹர்கார் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பிரான்ஸ் ஏஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து பிரான்ஸ் ஏஜ். இவங்க வந்து செம்பு காலம். இவங்களோடது வந்து என்னது செம்பு காலமாக இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் என்ன சொல்கிறாங்க பீரியடில் வந்து இவங்க பயன்பாட்டில் இவங்களுடைய பொருட்கள் எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் இவங்க பிரான்ஸை பயன்படுத்தினால இது ஒரு பிரான்ஸ் ஏஜாக இருந்திருக்கு, செம்பு காலமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஒய் பர்ன்டு பிரிக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒய் பர்ன்டு பிரிக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். பர்ன்டு பிரிக் இவங்க ஏன் சுட்ட செங்கற்களை பயன்படுத்திருக்காங்க வீடு கட்டுறதுக்கு, இல்லை ஒரு பிளேஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு இவங்க எதுக்கு சுட்ட செங்கற்கள் பர்ன்டு பிரிக்கை பயன்படுத்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பர்ன்டு பிரிக் நமக்கு ஹார்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், டியூரபிளாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் டு ஃபயர். நெருப்பு எதாவது வந்துச்சுன்னா அது ஈஸியாக வந்து அதில் ஃபயர் ஆகாது. மழை வருது இல்லை வெள்ளம் வருதுன்னா தண்ணியில் அதை அடிச்சுட்டு போகாது. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கனால தான் கல்லை வந்து வெறுமனை அப்படியே பயன்படுத்தாமல், செங்கல் செஞ்சு அதை அப்படியே பயன்படுத்தாமல் அதனால் வெயிலில் சுட வச்சு அதை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. எவ்வளோ அறிவாளியாக இருந்திருக்காங்க பாருங்கள். இந்த லெசன் நம்ம படிக்க படிக்க இப்படி இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு மெய் மறந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது, கிரானரி வித் வால்ஸ். கிரானரிஸ் அங்கே சொன்னேன் நான். கிரானரிஸ் அப்படிங்கிறது தானிய கிடங்கு. இந்த கிரானரிஸை அவங்க எப்படி கட்டுறாங்கன்னா, அந்த கிரானரிஸோட வால் செவுரு எல்லாமே மட்டு. பிரிக்ஸ் வந்து அங்கே இருக்கிறது மட்டு ஃபுல்லாக இருக்குது. அது நல்ல கண்டிஷனில் இப்போயும் கூட அது நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதை வந்து நம்ம ராகிகாரில் வந்து எடுத்திருக்காங்க. ராகிஹாரிங் அப்படிங்கிறது ஹரியானாவில் இருக்க ஒரு பிளேஸ். ஹரியானாவில் இருக்க ராகிகாரிங்கிற பிளேஸில் தான் அந்த கிரானரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஹரப்பன் ஃபேஸை வந்து மொத்தம் 3ஆக பிரிப்பாங்க. லோவர், ஃபஸ்ட்டு வந்து அப்பர், மெச்சூர் அண்ட் லோயர்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியாக ஹரப்பன் ஃபேஸை வந்து பிரிப்பாங்க. அப்போது இந்த ஹரியானாவில் இருக்க கிரானரி வந்து மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸில் இன்க்ளூட் ஆகுது. இந்த லெசன்லாம் பார்க்க நிறையா இருக்குது. டயர்டாகாமல் கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிலபஸில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபோபிட் கொடுத்துருக்காங்க. வேர்டு சிவிலைசேஷன். சிவிலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு லாட்டின் வேர்ட். சிவிக்ஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இதோட அர்த்தம் வந்து சிட்டி. இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிவிலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு லாட்டின் வேர்ட். அதோட அர்த்தம் வந்து சிட்டி. இது லாட்டினில் என்ன சொல்கிறாங்க, சிவிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாச்சு. இது வந்து மொஹஞ்சதாரோவில் சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து டான்சிங் கேர்ள் அப்படின்னு அவர் பேர் வச்சிருக்காரு. இது சுமார் 3000 இயர்ஸுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒன்றா இருக்குது. இது வந்து கிரீஸ் பீரியடில் இருந்திருக்கலாம், கிரீஸோட சமகாலத்தில் இது இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்து ஒரு கேவிடி காம்ப்ளெக்ஸ். இது அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை, சும்மா ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கேவிடினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கேவிடினா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. இதை சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. என்னென்ன பிளேசஸ் வந்து இந்தியாலையும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானில் கவர் ஆகுது அப்படிங்கிறது ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. இது அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து டூ யூ நோ த ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவங்க பீரியடில் இவங்க என்னெல்லாம் அப்பேரல் யூஸ் பண்ணியிருக்காங்க. காட்டனில் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளே ஸ்பிரிண்டில், உள்ளெல்லாம் அவங்க பயன்படுத்தி இருந்திருக்காங்க. கிளே ஸ்பிண்டில்ங்கிறது களிமண்ணில் பொம்மை செய்கிறதுக்கு களிமண்ணை வந்து வச்சு பயன்படுத்துறது தான் கிளே ஸ்பிண்டில். உள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, காட்டன் பயன்படுத்தியிருக்காங்க.
லவ் அண்ட் பீஸ். இவங்க பீரியடில் இவங்க ரொம்ப லவ் அண்ட் பீஸோட அஃபெக்ஷனேட்டாக வாழ்ந்திருக்காங்க. நிறையா கார்மெண்ட்ஸ் அண்டு ப்ரெஷியஸ் ஜுவல்லரிஸ் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆர்னமெண்ட்ஸ் வந்து போத் மென் அண்ட் விமன் ஆர்னமெண்ட்ஸ் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. நெக்லஸ், ஆம்லெட்ஸ், பேங்கிள்ஸ், ஃபிங்கர் ரிங்ஸ், இயர் ஸ்டட்ஸ், ஆங்க்லெட்ஸ்னால் கொலுசு, ஆம்லெட்ஸ்னால் கையில் மேலே ஆமில் வந்து ஒரு ஜுவல் போடுவாங்களா அந்த ஜுவல், ஃபிங்கர் ரிங்ஸ் இருந்திருக்கு, ஸ்டெட் இருந்திருக்கு. ஸோ மென் விமன் 2 பேருமே ஜுவல்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஆர்னமெண்ட்ஸ் வந்து மேடப் ஆஃப் கோல்டு, சில்வர், ஐவரி, ஷெல், காப்பர், டெரகோட்டா, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். அப்போ ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸில் இவங்க பண்ணுறாங்க, மேட் பண்ணி ஜுவல்லரி போடுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ட்ரேடில் இன்வால்வ் ஆயிருந்திருக்காங்க. அதனால தான் வேறு வேறு கண்ட்ரி கிட்டேருந்து இவங்க வாங்கி ப்ரெஷியஸ் ஜுவல்ஸு, ஸ்டோன்ஸ் எல்லாமே இவங்க ஜுவல்லரியாக போட்டுட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் ஒரு 50 கொஷின் ஆச்சும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் ப்ரீவியஸ் இயரில். இவங்களுக்கு தெரியாத அனிமல், தெரியாத மெட்டல் என்ன அப்படின்னா ஹார்ஸ் அண்ட் அயன். ஹார்ஸ் வேர் அன்னோன் டு பீப்புள் ஆஃப் இண்டஸ் அண்ட் அயன் வேர் அன்னோன் டு த பீப்புள் ஆஃப் இண்டஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு இவங்க பீரியடில் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு இன்ஃபோபிட் கொடுத்துருக்காங்க. காப்பர் வேர் த ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்ட் அண்ட் யூஸ்டு பை ஹியூமன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு மெட்டலை டிஸ்கவர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது காப்பர். இன்னொரு டூ யூ நோ ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. இண்டஸ் பீப்புள் யூஸ்டு த ரெட் ஸ்குவார் ஸ்டோன் கால்டு கர்னீலியன் டு டிசைன் த ஜுவல்லரி. இண்டஸ் பீப்புள் வந்து கார்னீலியன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரெட் கலர் ஸ்டோனை வச்சு தான் ஜுவல்லரி மேக் பண்ணியிருக்காங்க. அப்போ கார்னீலியன் அப்படிங்கிறது சிவப்பு மணி கற்கள், ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் சிவப்பு மணி கற்கள். அடுத்தது இந்த பாக்ஸோட கண்டினியூவேஷன் கொடுத்துருக்காங்க. ஹூ கவர்ன்டு தெம். ஒரு இடத்துல இருந்து பார்த்தா அப்பர் டவுன் லோவர் டவுன்னு நல்லா ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது அப்படின்னா சம்திங் வந்து சென்ட்ரல் அத்தாரிட்டி இருந்திருக்காரு. நடுவில் ஒருத்தர் நின்று அரசர் மாதிரி நின்று அவர் கவர்ன் பண்ணி தான் இந்த என்டையர் சிஸ்டமும் ரன் ஆயிருக்கு அப்படின்னு நம்பப்படுது. இவங்க ஆக்குபேஷனில் பெரும்பாலும் எல்லா வகையான ஆக்குபேஷனுமே பண்ணிட்டாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர், ஹேண்டிகிராஃப்ட், பாட்ரி மேக்கிங், ஜுவல்லரி மேக்கிங், வீவிங், கார்பென்ட்ரி, ட்ரேடிங் வேர் ப்ராக்டிஸ்டு. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. இவங்கக்கிட்ட மெர்ச்சன்ட், ட்ரேடர்ஸ், ஆர்டிசன்ஸ் இருந்திருக்காங்க. இவங்க கேட்டில் ரேர் பண்ணியிருக்காங்க, கால்நடைகள் வளர்த்திருக்காங்க. பாட்டரிஸ் வீல், அப்போ பானைகள் இவங்க செஞ்சுருக்காங்க. அனிமல்ஸ் டொமஸ்டிகேட்டட், இவங்க டொமஸ்டிகேட் பண்ண அனிமல் வந்து டாக் டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. பெட் அனிமலாக இவங்க வளர்த்திருக்காங்க. அடுத்து பாட்ரி மேக்கிங்க்கு நமக்கு தெரியும் பாட்டர்ஸ் வீல் வேணும், ஒரு சக்கரம் இருக்கும், சக்கரத்து மேலே தான் பானை வந்து செய்ய முடியும். இவங்க கிட்ட இருக்க பாட்ரிஸ் வந்து ரெட் அண்ட் பிளாக் கலரில் இருந்திருக்கு. இவங்க பாட்ரிஸில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த பீசஸ் மேலே அனிமல் ஃபிகரிங்ஸ், இவங்களுக்கு தெரிஞ்ச அனிமல்ஸோட ஃபிகரிங்ஸை மேலே வந்து போர்ட்ரேட் பண்ணி இவங்க பானைகள் செஞ்சுருக்காங்க. அதில் நிறைய ஜியோமேட்ரிக் டிசைன்ஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ், இவங்க எந்த கடவுளை வழிபட்டாங்க அப்படின்னா பொதுவாக எந்த கடவுளையும் வழிபடல, ஆனால் இவங்க மதர் காடஸ் பெண் கடவுளை வழிபட்டாங்க அப்படின்னு நம்பப்படுது. ஏன்னா இவங்க கிட்ட இருக்க நிறையா சிலைகளில் பெண் உருவம் பொறிக்கப்பட்ட சிலைகள் இருந்திருக்கு. அதனால இவங்க வந்து ஃபீமேல் ஃபிகரிங்ஸ் நிறையா அவங்க கிட்ட இருந்தனால இவங்க பெண்களை வந்து தெய்வமாக வழிபட்டிருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. எக்ஸாக்டாக இவங்க இந்த சாமி தான் கும்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த தடையுமே கிடையாது. பெண்கள் சிலை நிறையா அவங்ககிட்ட இருந்தனால பெண்களை இவங்க வந்து கடவுளை வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறையா கொஷின் ட்விஸ்ட் பண்ணி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாய் கல்ச்சர். இவங்க நிறையா பொம்மை செஞ்சுருக்காங்க. டாய்ஸ் லைக் கார்ட், கவுஸ், மூவபிள் ஹெட், லிம்ஸ், கிளே. இது சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. நிறையா பொம்மை செஞ்சுருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங். இவங்க நம்ம ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் அப்படின்னா அது சுமேரியனோட ரைட்டிங் தான் ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் இன் த வேர்ல்டு. சரிப்பா, இவ்வளோ சொல்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? இவங்க பொம்மை செஞ்சாங்கங்கிறீங்க, ஜுவல்லரி செஞ்சாங்கங்கிறீங்க, இவங்க தான் இப்போ இல்லையே, இவங்க எப்போயோ முன்னாடி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலிமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது C14 மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேடியோ கார்பன் மெத்தட் மூலிமா ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பை வச்சு இந்த கார்பன் எந்த வருஷத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறத நம்ம C14 சொல்லலாம். இங்கே யூஸ் பண்ண அந்த மெத்தட் வந்து ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆஃப் கார்பன். அந்த கார்பன் ரேடியோ ஐசோடோப் ஆஃப் கார்பனை வச்சு எந்த ஏஜில் இது வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட்டாக ஒரு டூ யூ நோ ஃபேக்ட். ஆர்கியாலஜிக்கல் சைட் அட் மொஹஞ்சதாரோ ஹேட் பீன் டிக்ளேர்ட் ஆஸ் த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். யுனெஸ்கோ வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்டாக இந்த மொஹஞ்சதாரோ வந்து டிக்ளேர் பண்ணிருச்சு. இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இப்போ வந்து இருக்குது. இது என்ன இயர் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் டூ யூ நோ ஃபேக்ட் நம்ம பார்த்துட்டோம். 6th ஹிஸ்ட்ரி டேர்ம் 1 யூனிட் 4 ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகத்தோட டூ யூ நோ ஃபேக்ட்ஸ் பார்க்குறோம். இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஃபஸ்ட்டு வந்து மெசபடோமியா.
Mesopotamian civilization is the earliest civilization in the world, 6500 years old. முன்னாடி பார்த்த லெசன்லேயே பார்த்தோம் ஃபஸ்ட்டு நமக்கு இயர்லியர் சிவிலைசேஷன் ஆரம்பித்தது மெசபடோமியா அப்படிங்கிற பிளேஸில் தான். இயர் நோட் பண்ணிக்கோங்க, 6500 இயர்ஸ் ஓல்டு. இது அவ்வளோ பழசாக இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு இயர்லியஸ்ட் சிவிலைசேஷன் இந்த வேர்ல்டு. உலகத்திலேயே இதான் ஃபஸ்ட்டு சிவிலைசேஷன். நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. மதுரை அப்படிங்கிறது நமக்கு ரெண்டாக பிரிக்கலாம். மதுரையில் இருக்க அங்காடி, அங்கே இருக்க மார்க்கெட்ஸை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நாலங்காடி, இன்னொன்று அல்லங்காடி. நாலங்காடி அப்படின்னா நாள், தமிழில் வந்து நாள் அப்படின்னா டே. அப்போ டே மார்க்கெட் அப்படிங்கிறத நாலங்காடி. அல்லங்காடி அல்ல நைட்டு அப்படிம்பாங்கல்ல, ஸோ ஈவினிங் மார்க்கெட்டு, நைட் ஆனதுக்கப்புறம் இருக்கிறது தான் அல்லங்காடி. மதுரை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், தூங்கா நகரம்னு அழைக்கப்படுற ஊர் தான் மதுரை. சிட்டி வந்து தூங்கவே தூங்காது. இதுக்கு என்ன அர்த்தம்னா யாருமே தூங்க மாட்டாங்களா அப்படி இல்லை, ரா பகலாக ஆக்டிவாகவே இருக்கும். இருட்டாயிருச்சு ஓகே எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி இல்லாமல் டே டைமில் எப்படி பிரகாசமாக நிறையா மக்கள் இருக்காங்களோ நைட் டைம்லேயே அதே மாதிரி இருப்பாங்க. ஸோ டே அண்ட் நைட் வந்து அங்கே நல்லா நிறையா மக்கள் வந்து எல்லா சைடும் இருப்பாங்க. அதனால த சிட்டி தட் நெவர் ஸ்லீப்ஸ் அப்படிங்கிறது தான் மதுரை. மதுரை வந்து விமனுக்கு அவங்க அல்லங்காடியில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது கூட ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸாக இருக்குது. நைட் டைமாக இருந்தால் லேடிஸை வெளியே விட்டால் ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பயப்படுற நம்ம இப்போ இருக்க சூழலில் மதுரையில் நைட் டைமில் வெளியே போகிறது கூட எந்த பயமும் இல்லாமல் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இஃப் யூ பீப்புள் எனிபடி இன் மதுரை இது ட்ரூவா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பூம்புகார். 3 இடத்த பற்றி இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்று பூம்புகார், இன்னொன்று மதுரை, இன்னொன்று காஞ்சி. அதை சிம்பிளாக எப்படி டினோட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பூம்புகார் அப்படிங்கிற துறைமுக நகரம், இட் இஸ் அ போர்ட் சிட்டி. மதுரைங்கிறது ட்ரேடிங் டவுன், அங்கே வணிகம் பண்ணலாம், வணிக நகரம் தான் மதுரை. காஞ்சிங்கிறது எஜுகேஷ்னல் சென்டர். ஸோ கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படிங்கிறது யார் சொன்னாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காஞ்சி அப்படின்னா எஜுகேஷ்னல் சென்டர். இந்த லெசனில் ரொம்ப கம்மியான டூ யூ நோ ஃபேக்ட் தான் இருக்குது. இதுதான் லாஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சோழ நாடு அப்படிங்கிறது சோறுடைத்து. இது நிறைய இடத்துல நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஷினில் பார்த்துருப்பீங்க, இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. சோழ நாடு அப்படிங்கிறது சோறுடைத்து, அங்கே ரைஸ் வந்து நிறையா இருக்கும், அபுடன்ஸாக ரைஸ் இருக்கனால சோறுடைத்து அப்படின்னா சோழ நாடு. பாண்டிய நாடு முத்துடைத்து, பேர்ல்ஸ், அங்கே முத்துக்கள் நிறையா இருக்குதுனால பாண்டிய நாடு முத்துடைத்து. சேர நாடு வேழம் உடைத்து, வேழம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம். யானை வந்து நிறையா இருக்கனால சேர நாடு வேழம் உடைத்து. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, ஸ்காலர்ஸ் அங்கே நிறையா இருக்காங்க. அப்போ நமக்கு சோறுடைத்து சோழ நாடு, முத்துடைத்து பாண்டிய நாடு, வேழமுடைத்து சேர நாடு, சான்றோர் உடைத்து தொண்டை நாடு. இதை ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எந்தெந்த பிளேஸில் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத சிம்பிளாக ரீட் அவுட் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு சேரா அப்படின்னாலே நமக்கு எங்கெல்லாம் வருவாங்கன்னா கரூரில் வருவாங்க, கேரளாவில் வருவாங்க, அண்ட் சம் பார்ட்ஸ் இன் தமிழ் டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ இந்த கேரளா கரூர் கிட்ட என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து கவராக வாய்ப்பு இருக்குது. அப்போ கேரளா பக்கத்தில் நமக்கு கோயம்புத்தூர் நீல்கிரிஸ் இருக்கும், கரூர் பார்த்தோம், கேரளா பக்கத்தில் கன்னியாகுமரி இருக்குமா. இந்த மாதிரி சிம்பிளாக சேரா அப்படின்னா கேரளாலேயும் கரூர்லேயும் வருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே பக்கத்தில் யாரெல்லாம் வராங்கங்கிறது நம்ம லிங்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சோளா அப்படிங்கிறவங்க தெரியும் நமக்கு, தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயில் பக்கத்தில் எல்லாம் வருது, திருவாரூர் வரும், நாகை வரும், திருச்சி புதுக்கோட்டை வரும். பக்கத்தில் என்னெல்லாம் வரும்னு மேப் வச்சு படிக்கும்போது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாண்டிய நாடு, பாண்டியாஸ்னாலே மதுரை தெரியும். மதுரைக்கு ரிலேட்டபிளாக இருக்கிறது ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் பாண்டிய நாடு. மதுரைக்கு ரிலேட்டபிளாக இருக்க ஊர் வந்து ராமநாடு. மதுரைன்னு சொன்னாலே ராம்நாடு சொல்லுவாங்க, சிவகங்கை சொல்லுவாங்க, திருநெல்வேலி தூத்துக்குடி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸி. நெக்ஸ்ட்டு தொண்டை நாடு. தொண்டை நாடுங்கிறது காஞ்சிபுரம். அப்போ மேலே காஞ்சிபுரம்ங்கிறது சென்னைக்கு பக்கத்தில் இருக்குமா. அப்போ சென்னைக்கு பக்கத்தில் வர எல்லாமே இந்த விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி இதெல்லாம் வந்து நார்த்து, தமிழ்நாடோட நார்த் மோஸ்ட் பிளேசஸாக இருக்கிறது எல்லாமே தொண்டை நாடாக இருந்திருக்கு. இந்த லெசனில் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியான டூ யூ நோ ஃபேக்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த லெசன் உள்ளே படிக்கிறதுக்கு நிறையா கண்டென்ட் இருக்குது. இந்த லெசன் பற்றின டிஸ்கஷன் வீடியோ போடும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். மைசெல்ஃப் ஹர்ஷா, வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். உங்கள் டவுட்ஸ் எல்லாமே ஹார்ட்ஃபுல்லி நான் வெல்கம் பண்ணுவேன். எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி கிளாரிஃபை பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா குவிஸ் இதெல்லாம் போட்டுட்ருக்கோம், அட்டன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.